வணக்கம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இத நீங்க பார்த்தாலே தெரியுது. இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதோட குறைபாட்டு நோய்கள் தான். சரிங்களா? இப்ப ஹார்மோன்ஸ்னா என்ன? ஹார்மோன்ஸும் அதோட தொடர்புடைய நோய்களும் இத அவங்களே குடுத்துட்டாங்க. ஸோ ஹார்மோன்னா என்ன? ஆக்சுவலா ஹார்மோன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் செயல்பாடுகள ஒருங்கிணைக்கக்கூடியது. இதுவும் நரம்பு மண்டலமும் சேர்ந்து தான் நம்மளுடைய மொத்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய பணிகள செய்யக்கூடியது. ஸோ அது இதில் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் தான். ஸோ இப்போ இது வந்து வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு ஹார்மோன் ஒரு உறுப்புலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு சுரப்பிகள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு இது அப்படியே ரத்த ஓட்டத்தில் கலந்து அதுக்கப்புறம் எந்த உறுப்புகளுக்கு போகணுமோ அந்த உறுப்புகளுக்கு போய் அதை தூண்டி அந்த வேலையை செய்ய வைக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு சுரப்பி மூலமா உற்பத்தியாகக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அதுக்குள்ள சில சமிக்கைகள் இருக்கும், சிக்னல்ஸ் இருக்கும். இது கரெக்டா எந்த உறுப்புக்கு போகணுமோ அந்த உறுப்புக்கு போய் அங்க ரீச் பண்ணி அதோட செயல்பாடுகளை தூண்டும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து அந்த ரீச் பண்ணக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு பேர் டார்கெட்டட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இலக்கு திசுக்கள் அல்லது இலக்கு உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது எப்படி கடத்தப்படும் அப்படின்னா பிளட் மூலமா கடத்தப்பட்டு அது கரெக்டான அந்த உறுப்புகளுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லீரல் செல்களால் அது வந்து செயல்படாத நிலைக்கு மாற்றப்பட்டு சிறுநீரகம் மூலமாக நம்மளுக்கு வந்து யூரின் மூலமாக அது வெளியேறும். சரிங்களா? ஸோ பிளட்டில் அது ரொம்பமா அப்படியே தொடர்ந்து நிற்காது, அப்படியே பிளட்லேயும் இருக்காது. ஸோ அதுக்கான வேலைகளை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கல்லீரல் போய் அங்கே போய் செயல்படா நிலைக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் சிறுநீரகம் மூலமாக அது வெளியேற்றப்படுது. சரி, இப்போ சுரப்பிகளில் என்னென்ன சுரப்பி இருக்குது? பொதுவாக நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். இந்த நாளமுள்ள சுரப்பி அப்படிங்கிறது எக்ஸோகிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோகிரைன் அப்படின்னா என்னன்னா நாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். எக்ஸோகிரைன், இன்னொன்று வந்து எண்டோகிரைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்டோகிரைன் அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள், அதாவது டியூப் மாதிரி இருக்காது. இப்போ ஒரு உறுப்புக்கும் அந்த சுரப்பிக்கும் ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்காது. ஸோ அதுதான் நாளம் இல்லாதது. நாளம்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கிறது. சரியா? அப்போ இது எப்படி கடத்தப்படும்னா பிளட் மூலமாக தான் கடத்தப்படும். நாளம் உள்ளது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சுரப்பிகள் வந்து ஒரு நர்வ் சிஸ்டம் மாதிரி ஒரு மூலமாக கடத்தப்பட்டு டியூப் மூலமாக கடத்தப்பட்டு அந்த வேலைகளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எது அப்படின்னு சொன்னால் அந்த நொதிகள், உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை, இரைப்பை சுரப்பிகள் இதெல்லாம் எந்த இடத்துல சுரக்கப்படுதோ அங்கேருந்து அப்படியே சுரந்து அது அதுக்கான பணிகளை செஞ்சிடும். நாளத்தின் மூலமாக அது வந்து அதோட வேலைகளை செய்யும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சுரப்பிகள் அதுலேயும் நம்ம நாளமில்லா சுரப்பிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நாளமில்லா சுரப்பிகளுக்கு என்ன பேர்? எண்டோகிரைன். ஸோ அதில் பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, பீனியல் சுரப்பி, அட்ரினல், தைமஸ், கணையம், இதை தாண்டி குடல் பாதையில் இருக்கக்கூடிய எபிதீலியம், இனச்செல்கள், தாய்சை இணைப்பு திசுக்கள். ஸோ இது எல்லாமே அதில் இருக்குதான். சரியா? தாய்சை இணைப்பு திசுக்கள் இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகளில் வருது. சரி, இப்போ இதுக்கான இருப்பிடம் எந்தெந்த சுரப்பி எங்கெங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மூளையில் இருக்குது. ஸோ இதில் பிட்யூட்டரிக்கு ஆக்சுவலாக 2 கதுப்புகள் இருக்கும், முன்கதுப்பு பின்கதுப்பு. இதில் இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் எல்லா நம்ம உடலில் இருக்கக்கூடிய, ஏன்னா மூளை தான் பொதுவாக மூளை என்ன சொல்லுவோம், நம்மளுடைய மொத்த இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான சிபியும் பிட்யூட்டரி தான் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்மளோட மொத்த மூளை மூளைங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் செயல்பட முக்கியமான ஒரு காரணம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டரி சுரப்பியை நாளமில்லா சுரப்பியோட தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தலைமை நடத்துனர், வழிகாட்டி அப்படிங்கிற மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாளமில்லா சுரப்பிகளோட தலைமை சுரப்பி எது அப்படின்னா அது பிட்யூட்டரி சுரப்பி தான். இது மூளையில் இருக்கு. இதுல 2 கதுப்பு இருக்கு, ஒன்று முன்கதுப்பு, இன்னொன்று பின்கதுப்பு. இந்த முன்கதுப்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அதாவது வளர்ச்சி ஹார்மோன், நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன், அது growth ஹார்மோன் சொல்லலாம். தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட் ஹார்மோன், டிஎஸ்ஹெச்னு சொல்லலாம். அட்ரினல் கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது ஏசிடிஹெச்னு சொல்லலாம். அடுத்து ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச். அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச், லூட்டியோட்ராபிக் ஹார்மோன் எல்டிஹெச். ஸோ இது எல்லாமே பிட்யூட்டரியோட முன்கதுப்பு சுரக்கக்கூடிய சுரப்பி அந்த ஹார்மோன்ஸ் தான். அடுத்து பின்கதுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசோப்ரெசினும் ஆக்சிடோசினும். ஸோ இந்த வாசோப்ரெசின், ஆக்சிடோசின் இது ரெண்டும் எது சுரக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பின்கதுப்பு. ஓகேங்களா? தைராய்டு ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அதனால இது வந்து ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எங்க இருக்கு? தைராய்டு நம்மளோட கழுத்து பகுதியில் மூச்சுக்குழலை சுற்றி இருக்கக்கூடிய குரல் வளை கீழே இருக்கு.
பாராதைராய்டு அப்படிங்கிறது கழுத்து சுரப்பு, அந்த தைராய்டு கழுத்து பகுதி தான். அதே தைராய்டு சுரப்பியோட பின்பக்கம் இருக்கிறதுக்கு பேர் பாராதைராய்டு. அப்போ தைராய்டுல 2 விதமான சுரப்பி இருக்கு. ஒன்று தைராய்டு, அது கழுத்து பகுதியில் இருக்கு. பாராதைராய்டு இந்த தைராய்டுக்கு பேக் சைடில் இருக்கு. பீனியல் சுரப்பி இது மூளையோட 3வது வென்ட்ரிக்கிளோட கீழ்ப்பகுதியில் இருக்கு. இதுக்கு பேர் பீனியல் சுரப்பி. சரியா? மூளையோட 3வது பகுதியான வென்ட்ரிக்கிளுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கு. பீனியலும் பிட்யூட்டரியும் மூளையில தான் இருக்காங்க. பாராதைராய்டு கழுத்துக்கு தைராய்டு சுரப்பியோட பேக் சைடில் இருக்கு. அட்ரினல் இது சிறுநீரகத்தில் இருக்கு. சிறுநீரகத்தில் ஆக்சுவலாக 2 பகுதி இருக்கு. வெளிப்புற பகுதி, உள்புற பகுதி. இந்த வெளிப்புற பகுதி அல்லது புரணி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் கார்டெக்ஸ். உள்பகுதிக்கு பேரு மெடுலா. ஸோ இந்த பகுதிகளில் என்ன இருக்கு? அட்ரினல்ல வந்துட்டு ஹார்மோன் சுரக்குது. சரிங்களா? இந்த கார்டெக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா 3 விதமான செல்கள் இருக்கும். அதில் சுரப்பிகள் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கப்படும். மெடுலாவிலையும் சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கப்படும். அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தைமஸ் சுரப்பி, தைமஸ் எங்கே இருக்குது? இதயத்தில் இருக்குது. இந்த தைமஸ் ஒன்று நாளமுள்ள சுரப்பி, அதாவது நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் இருக்கும். இது நம்ம கணையம் படிச்சிருப்போம். கணையம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்ஹான் திட்டுக்குள்ள ஆல்ஃபா செல்கள், பீட்டா செல்கள் அப்படின்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கணையம் என்ன பண்ணும்? கணையம் வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது கணையம் மட்டும்தான். அதே மாதிரி தைமஸ் வந்து நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் மண்டலமாகவும் இருக்கும். சரிங்களா? ரைட். இதோட குறைபாட்டு நோய்கள் பார்ப்போம். இப்போ வளர்ச்சி ஹார்மோன். இப்போ வளர்ச்சி ஹார்மோன்ல என்ன இருக்கும்? அது கொஞ்சமாக சுரந்தா வளர்ச்சி குள்ளத்தன்மை இருக்கும். அதே அதிகமாக சுரந்தா ராட்சதத்தன்மை இருக்கும். ஜிக்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட்சதத்தன்மைக்கு பிறகு ஜிக்னாட்டிசம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குள்ளத்தன்மை அப்படிங்கிறது அந்த குழந்தை குட்டையாகவே இருக்கும். ஸோ இது குழந்தைகளுக்கு வரக்கூடியது. இதே மிகை சுரப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு ராட்சதத்தன்மையும், அக்ரோமெகலி பெரியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல நார்மல் ஹைட் தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு 40-50 வயசுக்கு மேலே டக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கால் வளர்ச்சி வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து அக்ரோமெகலின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைவா சுரந்தா குள்ளத்தன்மை, அதிகமா சுரந்தா ராட்சதத்தன்மை குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு அக்ரோமெகலி. அடுத்து தைராய்டு. தைராய்டு வந்து நம்ம ஆளுமை ஹார்மோன் சொல்லிட்டோம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து குறைவா சுரந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட மன வளர்ச்சி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அதுல குறை சுரப்பு அது வந்து குறைவா இருந்துச்சுன்னா கிரிட்டினிசம், குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம் இருக்கும். இதே வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து தைராய்டோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா மிக்சிடிமா வரும். மறதி நோய் அந்த மாதிரி எல்லாம் வரும். மிக்சிடிமா அது வந்து கர்ல்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பெரியவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அப்போ ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை, ஒரே சீராக இருக்கணும். இதே தைராக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தைராக்சின் வந்துட்டு குறை சுரப்பாக இருக்கும்போது முன்கழுத்து கடலை காய்டர், சில பேருக்கு இந்த தொண்டை பகுதி வீக்கமாக இருக்கும். ஸோ அது முன்கழுத்து கடலை அல்லது சிம்பிள் காய்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் மண்டல கடலை. சரிங்களா? அதே வந்து அதிகமாக இருக்குது, தைராக்சின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கிரேவி நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் எக்ஸாப்தால்மிக் காய்டர் அல்லது தைரோடாக்சிடோசிஸ், தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்ற பேர் உண்டு. ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். கிரேவி நோய், எக்ஸாதால்பிக் காய்டர், தைரோடாக்சிகோசிஸ். சரிங்களா? இது வந்து தைராக்சினோட குறைபாட்டு நோய். பாராதைராய்டு, பாராதைராய்டு குறைவாக சுரந்தா டெட்டனி வரும். ஸோ டெட்டனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த பல்ல கடிச்சுக்கிட்டே பிள்ளைங்க இருக்கிறது. சரிங்களா? அது டெட்டனி. மிகை சுரப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் பாராதைராய்டிசம். பொதுவாக ஹைப்போ அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம், ஹைப்பர் அப்படின்னா அதிகம்னு அர்த்தம். சரிங்களா? ஹைப்போ அப்படின்னா குறைவு, ஹைப்பர்னா அதிகம். ஸோ அப்போ பாராதைராய்டுங்கிறப்ப குறை சுரப்புனா டெட்டனி, மிகை சுரப்பு எதை சொல்லுது? ஹைப்பர் பாராதைராய்டிசத்தை சொல்லுது. சரி, குளுக்கோ கார்டிகாய்டு, தாது கலந்த கார்டிகாய்டு. ஸோ இது ரெண்டுமே இந்த அட்ரினல்ல வரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். ஸோ இது குறைவா இருந்துச்சு அப்படின்னா அடிசனி நோய் வரும். இதே அதிகமாக இருக்குன்னா குஷிங் குறைபாடு ஏற்படும். சரிங்களா? இந்த நோயெல்லாம் என்னங்கிறத டீட்டெயிலாக 11th புக்கு சுவாலஜியில் கொடுத்துருக்காங்க. பயோ சுவாலஜியாக இருந்தால் 2nd வால்யூம்ல இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நோயை பற்றியும் டீட்டெயிலாக அதோட அறிகுறி என்ன, ஏன் அது ஏற்படுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ குளுக்கோ கார்டிகாய்டு குறைவாக சுரந்தா அது அடிசனி நோய். இதே வந்து ஏசிடிஹெச், அதான் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், ஏசிடிஹெச்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அதுவும் அட்ரினல் சம்மந்தப்பட்டது, அட்ரினலை தூண்டக்கூடிய தன்மை தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோ கார்டிகாய்டு இதோட மிகை சுரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா குஷிங் குறைபாடு ஏற்படும். அப்போ அட்ரினல் சம்மந்தப்பட்டதில் 2 நோய் தான். குறைவாக இருந்த அடிசனி நோய், அதிகமாக இருந்தால் குஷிங் குறைபாடு. சரிங்களா? இன்சுலின்,
இன்சுலின் நம்மளுக்கு தெரியும். பொதுவா வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கலாம் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு ஹைப்பர் கிளைசிமியா. ஹைப்பர் அப்படின்னா ஆக்சுவலா அதிகம்னு அர்த்தம் தான். இப்ப நம்ம குறைவுல இருக்கு. ஆனா ஏன் ஹைப்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது குளுக்கோஸ் அளவ பொறுத்து தான் இந்த பேர் வைக்கிறாங்க. இன்சுலின் அளவ பொறுத்து இந்த பேர் வைக்கல. ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இன்சுலின் அளவு குறைஞ்சிச்சுன்னா குளுக்கோஸ் அளவு கூடும். அதனால இது பேரு ஹைப்பர் கிளைசிமியா. இதுக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு பேரு. ஓகேங்களா? இதுல வகை 1, வகை 2ன்னு 2 டைப் 1, டைப் 2ன்னு இருக்கு. இந்த டைப் 1 எதை சொல்லுது அப்படின்னா இன்சுலின் சார்பு வகையை சார்ந்தது. ஸோ இன்சுலின் போட்டால் அது ப்ராப்ளம் சரியாயிரும். இது வந்து டைப் 2 எதை சொல்லுதுன்னா இன்சுலின் சாரா வகை, அதாவது இன்சுலின் தேவையில்லை இந்த இடத்துல அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. ஸோ அப்ப இன்சுலின் வந்து குறை சுரப்பு, குறைவா சுரந்தா அதுக்கு வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு ஹைப்பர் கிளைசிமியா. சரிங்களா? வகை 1 வந்து இன்சுலின் சார்பு, வகை 2 வந்து இன்சுலின் எதிர்ப்பு வகைன்னு கூட சொல்லலாம். அடுத்து இன்சுலின் அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வாசோப்ரெசின் இது வந்து எங்க பார்த்தோம், பிட்யூட்டரியோட பின்கதுப்பு சுரக்கும். ஸோ இதோட குறை சுரப்பு காரணமா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் வருது. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது இங்கே மெலிட்டஸ், இது ரெண்டு வேற வேற. டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏன் வருதுன்னா இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கனால வருது. ஆனா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் ஏன் வருது அப்படின்னா வாசோப்ரெசினோட அளவு குறைக்கிறதுனால வருது. சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குறைபாட்டு நோய்கள் தான். இதுல என்ன நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதுல வந்து இந்த ஒவ்வொரு ஹார்மோனோட செயல்பாடு என்ன டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.